இத்தனை ஜாம்பவான்கள், கலைப்புலிகள், சிங்கம், சிறுத்தை எல்லாம் உட்காந்துருக்காங்க. டீசர் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த என்ன படம் போகிறோமோ அந்த படத்துக்கு இருக்க கிளாப்ஸோட டீசருக்கு ஏகப்பட்ட கிளாப்ஸு. வேறு ராஜேஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அது எப்படி வந்து எதாவது மேஜிக் கேஜிக் வச்சுருக்காரான்னு தெரில. படம் ஸ்டார்டிங்லேருந்து என் கிரெடிட்ஸ் போடுற வரைக்கும் கிளாப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா விஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் ஏற்கனவே ஹிட் ஆன மாதிரி தான். ஹாரிஸ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். குத்துப்பாட்டு இருக்குன்னு இருக்காங்க, கேட்போம். மிச்சபடி எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல படத்தின் ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர் பற்றி நான் பேச வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணன்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் வந்து ஒன்று ராஜா சங்கர்னு ஒருத்தர். அவர் வந்து உதயநிதி நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர். அப்புறம் வந்து செண்பகமூர்த்தி. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து அவர் நடிக்கணும். முதல்ல அவர் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, முடியாதுன்னு சொல்லும்போது அவர் வலுக்கட்டாயமாக நீங்கள் நடிக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்தது வந்து அவங்க 2 பேருக்கு தான். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ராஜேஷ் வந்து 3 படம் தான் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். அவருடைய 2 படங்கள் பார்த்து. சந்தானத்தினால ராஜேஷ்னால சந்தானமான்னு ஒன்று தெரியல. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒரு படம் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும், சந்தானத்தை பற்றியும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ராஜேஷ்கிட்ட வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்கப்பா, ஹியூமர், அந்த இது வந்து டெஃபினட்டாக நான் இருக்கு. ஏன்னா அவர் நேரில் பார்த்து பேசும்போது கூட எனக்கு அது நிறைய தெரிஞ்சுது. ஸோ ராஜேஷுக்கு மீண்டும் அடுத்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவே வேண்டாம். அது எப்படி தான் இல்லை, ஒரு படத்தில் எப்படி மினிமம் ஒரு 4 பாட்டு பயங்கர ஹிட் பண்ணிடுறீங்களா சார்? சூப்பராக இருக்குது. 2 பாட்டுமே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஹிட் ஆகும் அந்த 2 பாட்டும். இன்னும் மற்ற பாட்டுகள் கேட்கல. குத்துப்பாட்டு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு சூர்யா சொல்கிறாரு. சரி, டெஃபினட்டாக பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ஹீரோ ராஜேஷுக்கு வந்து உதய வந்து ஹீரோ அறிமுகப்படுத்துகிற அந்த பெருமை இருக்கும்போது எனக்கு வந்து உதய நடிக்க வச்ச முதல் படத்தில் நடிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்கு. ஆதவன்ல முதல்ல நான் சும்மா தலை மட்டும் காமிச்சிடறேன் சார் உங்களை மாதிரி அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன வேஷம் சொல்லும்போது அவர் பிஸியாக இருந்தார், வேற எங்கேயோ போயிருந்தார். ஆக்சுவலாக இந்த நான் ஆதவனில் அந்த கிளைமேக்ஸ் சீனே முதல்ல இல்லை படத்தில். அதாவது சூர்யா அந்த இதில் விழுந்து அந்த தண்ணியில் விழுந்தோன்னா டார்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், சூர்யாவோட அபிப்பிராயம். பட் ப்ரொடியூசர் சைடில் தான் இல்லை அது மாதிரிலாம் முடிக்கக்கூடாது, இது வந்து சூர்யானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் வேணும்னு சொல்லி, ஒரு சீன் வேணும்னு சொல்லி அப்போ கிரியேட் பண்ணி அன்னைக்கு காலம்பரை உட்காந்து டைலாக் எழுதிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எங்கேயோ இருக்கார், சிலோன்லேயும் எங்கேயோ இருக்கார். முன்னால் நாளைக்கு ஒரு சீன் இருக்குது, அதில் நெருங்கிற வாப்பான்னு அடித்து பிடிச்சி வர வச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன டைலாக்ன்றது முன்னாடியே கேட்டுக்கிட்டு அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அதில் ரொம்ப ஆர்வமாக அந்த அதுதான் வேணும். அது வந்து இப்போ மட்டும் இல்லை, எத்தனை படம் பண்ணாலும் அது இருக்கணும். இன்னும் அடுத்தது என்ன, நாளைக்கு என்னன்னு இன்னைக்கு கூட ரஜினி சார் கேட்பார். ஒரு ஷூட்டிங் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், நாளைக்கு டிஸ்கஷன்னா கூட இன்னி வரைக்கும் கேட்பார். அதுவும் கமல் சார் அப்படிதான். ஸோ எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த கற்றுக்கணும், அடுத்தது என்ன, அதை நம்ம எப்படி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீ இவ்வளோ முதல் படத்துலேயே யாரோ சொன்ன மாதிரி 3 படி எதுவும் நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்குது. டைலாக்ஸ் டெலிவரியெல்லாம் நல்லா. ராஜேஷ் வந்து நிறைய உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் நிறைய அம்சங்கள் இருந்ததா பேரரசு சொன்னார். கண்டிப்பாக அம்சமான ஒரு ஹீரோயின் இருக்காங்க, மிகவும் அம்சமாக இருந்தது. ஸோ வெற்றிக்கு உரிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையணும். முக்கியமாக அந்த பிஆர்ஓ நிக்கில் அவர் எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனில்
அப்படிங்கிறதுக்குள்ள வேற கலரில் வராரு. அவருடைய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு த்ரூ நிக்கில் முருகன் அவர் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வணங்குற தெய்வத்தை வேண்டி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒரு 3 விஷயம். ஒன்றாவது வந்து ராஜேஷோட டைரக்ஷனை நடித்தது. ராஜேஷ் வந்து எங்கள் ஊருக்காரர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நம்பர் 2 தேசிய விருது பெற்ற மூத்த நடிகை திருமதி சரணி அவங்களோட நடித்தது. 3வது மிக முக்கியமானதும் உதயநிதி ஸ்டாலினோட ஃபாதராக நடித்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கான எல்லா அம்சமும் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சார் இதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். இப்போ நிறைய ஹீரோக்களுக்கு ஹீரோன் யாரும் கூட கவலை இல்லை, சந்தானம் கூட இருக்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி சந்தானம் ஒரு காம்பினேஷனில் உதயநிதி சார் நடிச்சிருக்காரு. இப்போ நாங்கள் உதயநிதி சார்லாம் கமர்ஷியல் படம் எடுத்தால் கூட என்னோடய படங்களில் 60% ஹியூமருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹீரோவே காமெடி பண்ணுற மாதிரிலாம் ஸ்க்ரீன் ப்ளே அமைப்பேன். ஏன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக காமெடி முக்கியம். மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதே என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு போகணும். அப்படி இப்போ உள்ள ஆடியன்ஸ் பல்ஸை ராஜேஷ் சார் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அவர் SMS பாஸ்கரன் அதை விட பல மடங்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ரவிக்குமார் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வச்சார். பட் நான் தான் ஆக்சுவலாக அவர் ஹீரோவை பண்ண முதல்ல அரிதாரம் பண்ணி நான் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக அவருக்கு எழுதின கதை வந்து யுத்தம் செய். ஸோ இன்டர்வலில் வந்து உதய் சண்டை போட்டு அவ்வளோ கிளாப்ஸோட வெளியே வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் நான் தான் எடுத்தேன். ஒரு 2 hours போட்டு உயிர் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக உதய் ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இன்னொரு படம் உதவிக்கு பண்ணாலும் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர், இவ்வளோ டவுன் டு எர்த்த ஒரு மனிதரை நான் வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததில்ல. ப்ளீஸ் கிவ் மீ பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ரொம்ப அழகான பழகுவதற்கு ரொம்ப அழகான ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ரொம்ப ஒரு 25 வருஷம் பழகின ரொம்ப ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார். ஆக்சுவலாக வந்து வெரி வெரி டவுன் டு எர்த், வெரி ப்ரவுட் டு சே ஆன் தி ஸ்டேஜ் தட் ஐம் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆல் த்ரூ மை லைஃப். அப்புறம் அவங்க மனைவியார் வந்து என்னுடைய தங்கை. அவங்க ஃபஸ்ட்டு குறும்படத்தை நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸோ அவங்க கேட்பாங்க, சார் வந்து உதய் நடிக்கிற என்ன சார்? நான் சொன்னேன், எல்லாரும் நடிக்கலாமா, நான் கூட நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எல்லாரும் நடிக்கலாமா ஆக்சுவலாக. ஸோ எனிபடி கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் வந்து வெட்டிட்டு கேட்க போகிறேன், எப்போ என் படத்தில் நடிக்கிற வெட்டின்னு கேட்க போகிறேன். ஆக்சுவலாக அப்புறம் வந்து அவருடைய சாய்ஸ் வந்து ஒருவேளை என் படம் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணுற டைரக்டர். ஸோ வந்து ரைட் சாய்ஸ் வந்து ராஜேஷ் வந்து ரைட் பக்கர். அவன் பயங்கரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்களாம் ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெற்றியெல்லாம் உயிரை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அவன் ராஸ்கல் ரொம்ப சூப்பராக அழகாக 1 மாதம் உட்காந்து ஒரு ஐடியாலே ஸ்கிரிப்ட் பண்ணிடுவான். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். படம் பார்க்க போது த்ரூட்டு கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பொறாமையாக இருக்கும், அட பாவி இது எப்படிடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக அதை ரீட்டைன் பண்ணியிருப்பான் அந்த படத்தில். வந்து வெரி 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 பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டாரு, ஃபீல் குட் மூவியில் ரொம்ப கஷ்டம் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஒவ்வொரு சீனும் டு ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் நாட் ஸோ சிம்பிள், இட்ஸ் வெரி வெரி டஃப். ஆக்சுவலி இந்த படத்தில் நிச்சயமாக பண்ணியிருப்பேன். ஆனால் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் டன் தட். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ராஜேஷ் வந்து இன்னும் சின்சியராக பெரிய படங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மேடையில் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ஃபோர்ட்டேன்னு யார் சொல்லலான்னு கேட்டால் வந்து சந்தானம் எல்லாரையும் காலி பண்ணிடுவார். என்ன அடுத்து பேச போகிறேன்னே தெரியல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக அவர் டைலாக் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ளே வந்தவொடனே ரஜினி கமல் மாதிரி அவர் கிளாப் வருது, எப்படின்னே தெரியலங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்தவொடனே பயங்கர கிளாப், ஹீரோ கிளாப் போடுவோம், அவருக்கு கிளாப் கிடைக்குது. அப்புறம் அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியல. தட்ஸ் வாட் த ரைட் ஹியூமர் அண்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேனாட் அன்பிரடிக்டபிலிட்டி தான். அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஸோ தட் இஸ் இஸ் ஃபோர்ட் அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி ஃபென்டாபுலஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாலு கேமராமேன் சொல்லவே தேவையில்லை, சாதாரணமாகவே எல்லாருமே அழகாக காட்டுவார். இந்த படத்தில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் ஹி மஸ்ட் ஹவ் டன் இஸ் பெஸ்ட்.
அதுக்கப்புறம் தெரியல யார் யார் பண்ணுறாங்கன்னா ஹாரிஸ் இருக்காரு, அது சொல்லவே தேவையில்லை, எல்லா படமும் அழகாக தான்